ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல சிவி லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு ஹாப்பியான நோட் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவுன்சிலிங்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இத பத்தின ஃபர்தர் அப்டேட் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரெகுலரா கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா கேட்டுட்டு இருந்த ஒரு டவுட்ஸ் வந்து ஆன்சருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அஃபிஷியலா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து வரப்போகுது. அது எந்த மந்த் வரப்போகுது, எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி அவங்களே அஃபிஷியலா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெட்யூல் வந்து போட்டுருக்காங்க. இத பத்தி நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோ வந்து பார்க்க போறோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிசி தரப்புல இருந்து இப்ப ரீசெண்டா இந்த வீடியோ நம்ம வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. கம்பெனியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் நம்பர் 1 2024 ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து குரூப் 4 தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் கவுன்சிலிங் ஜனவரி 2025 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் பத்தின அந்த சிவி அப்லோட் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போன வீடியோலயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். கண்டிப்பா ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜனவரி மந்த் வந்து ஓபன் பண்ண போறாங்க கவுன்சிலிங். ஸோ எல்லாருமே வந்து ரெடி ஆயிக்கோங்க, ஆயத்தம் ஆயிக்கோங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன, என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். அதுலயே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லிங்க்குக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து குரூப் 4 தான் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கம்பெனியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். இந்த இடத்துல 1/2024 தான் நோட்டிபிகேஷன் நம்பரு. ரிசல்ட் அதாவது டென்டேட்டிவான வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட் வந்து கிடையாது. நான் இன்டர்வியூ அப்படிங்கிறதுனால மேல வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நேர இந்த இடத்துல ப்ளூ கலர்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜனவரி 2025 என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் பிசிவி. பிசிவி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த இடத்துல ஸ்லாஷ் வந்து பிசிவி கம் கவுன்சிலிங் அப்படிங்கறையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் நம்ம வந்து பண்ணணும், கம் வந்து கவுன்சிலிங். கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1:3 ரேஷியோல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத கணக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவி வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் சென்னை போயிட்டு வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைப்பட ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா நேரடியாக போயிட்டு வந்து சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரண்டர் மீன்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். அவங்க கிட்டே சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்கணும். நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கும் உங்க கையில இருக்கக்கூடிய ஒரிஜினல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கா, உங்களை தவிர வேற யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து வாங்கிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ல வந்து வர சொல்றாங்க பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ இந்த ஒரு மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஜனவரி மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. சரிங்களா? முதல்ல வந்து ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க அந்த சிவி அப்லோட் பண்றதுலயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. அது ஏன்னா சரியா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃபார் பிசிவி, அதாவது வந்து பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறவங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக வந்து ஒரு லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜனவரி மந்த் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர்லயே நம்மளுக்கு வந்து குடுத்துருவாங்க. டிசம்பர் ஒரு 15ஆம் தேதி இல்ல ஒரு 20ஆம் தேதிக்கு மேலயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிரும். எந்த டேட்ல இருந்து கவுன்சிலிங் வந்து வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும், இமெயில் மூலியமாகவும் எந்த டேட்ல வந்து வரணும் அப்படிங்கிற ஒரே நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு இத்தனை கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்பிள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும், இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்ப மாட்டாங்க. போஸ்ட் மூலியமா நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எந்த மொபைல் நம்பர், எந்த மெயில் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு தான் வரும். கொஞ்சம் எப்போ வேணாலும் நீங்க வந்து அலர்ட் ஆயிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல அந்த சிவி லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிட்டு அடுத்த கட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்க போட்டு போயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.